மாஸ்க் போட்ட ஹேண்ட் சானிடைசர் வச்சுட்டு நான் கரெக்டா இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான கடமை என்ன அப்படின்னா தடுப்பூசி போடுறது. எதுக்காக 2 டோஸ் ஒரே டோஸே போட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே கேள்வி இருக்கும். அந்த சிம்பன்சி அதாவது மனித குரங்குல ஜலதோஷம் ஏற்படுத்தக்கூடிய அடினோ வைரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா கோவிஷீல்டு, கோவாக்சின், ஸ்புட்னிக் வி இந்த 3 தடுப்பூசிகளுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது இந்த 3 தடுப்பூசியில் இருக்க சாதகம் என்ன, பாதகம் என்ன, நமக்கு இந்த தடுப்பூசி போடுறதுனால என்ன பயன், நாம போடக்கூடாது, யார் யாரெல்லாம் இந்த தடுப்பூசி போடக்கூடாது, யார் யாரெல்லாம் போடணும், அந்த விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அந்த கடமைகள் என்னன்னு சொல்ற பாருங்க. முதல்ல எல்லாரும் மாஸ்க் போடுங்க அப்படின்னு எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. ஆனா நான் அப்படி சொல்லல. முதல்ல யாரும் மாஸ்க் போடாதீங்க. வீட்டுல இருக்கும்போது எதுக்கு மாஸ்க் போடுறீங்க? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெளியே வராதிங்க. ஒவ்வொரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா மாஸ்க் போடுங்க. அதுவும் டபுள் மாஸ்க் போடுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும். அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் கையிலேயே வச்சுக்கோங்க. மாஸ்க் போட்ட ஹேண்ட் சானிடைசர் வச்சுட்டு நான் கரெக்டா இருக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான கடமை என்ன அப்படின்னா தடுப்பூசி போடுறது. ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனால வெளியே வரதுக்கான ஒரே வழி என்னன்னு பார்த்தோம்னா தடுப்பூசி, வேக்சினேஷன் மட்டும்தான் அதற்கான ஒரே தீர்வு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பேச போறோம். இந்த வீடியோல கோவிஷீல்டு, கோவாக்சின், ஸ்புட்னிக் வி இந்த தடுப்பூசிகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அது எப்படி செயல்படுது, அந்த தடுப்பூசி நம்ம உடம்புல எப்படி வினை புரியுது, அந்த பதிவு தான் பார்க்க போறோம். பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 3 தடுப்பூசிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துருவோம். ஜென்ரலா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 45+ போட்டுட்டு இருக்காங்க. அதாவது 18+ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 18+ 18 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தடுப்பூசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வெளியாச்சு. ஒரு சில இடத்துல போட்டிருக்காங்க. ஒரு சில இடத்துல இன்னுமே 45+ தான் போட்டிருக்காங்க. 18+ ஆரம்பிக்கல. வயதானவர்கள் அவங்க பாட்டுக்கு தடுப்பூசி போட்டு போயிடுவாங்க. ஓகே, இங்க இந்த இடத்துல தடுப்பூசி போடுறாங்களாமா அப்படின்னு சொல்லி போட்டு போயிடுவாங்க. அடுத்து நம்ம 18+ இப்ப போட போறாங்க. 18+ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு கேள்வி இருக்கும். கோவிஷீல்டு, கோவாக்சின் 2 இருக்கு. ஒரு தடுப்பூசினா யாருக்கும் கேள்வி வராது. இது ஒண்ணுதான் தடுப்பூசி, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பூசி போட்டுருவாங்க. இப்ப 2 தடுப்பூசிகள் இருக்கு. கோவிஷீல்டு இருக்கு, கோவாக்சின் இருக்கு. அப்படின்னும் போதே ரொம்ப கன்ஃபியூஸா இருப்பாங்க. இப்ப புதுசா ஸ்புட்னிக் வி அந்த தடுப்பூசி வேற இப்போ ரஷ்யாவில இப்ப இந்தியாவுக்கு வரப்போகுது. அதனால ரொம்பவே கன்ஃபியூஸா இருப்பாங்க. அதனால இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். யாரும் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உட்பட இது நம்ம எல்லாருக்கும் இளைஞர்கள் ஆகட்டும் தடுப்பூசி போற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த தடுப்பூசிகள் தயாரிப்பு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்றது பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் கோவிஷீல்டு எங்க கிடைக்குது அப்படின்னா, இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட் நிறுவனமும் அப்புறம் ஆஸ்ட்ராஜெனகா அந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி தயார் பண்ணியிருக்காங்க. அதே மெத்தட் யூஸ் பண்ணி, அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, சீரம் நிறுவனம் அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம கோவிஷீல்டு தடுப்பூசி தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதான் நமக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து கோவாக்சின் எங்க உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா ப்ராடக்ட். அதாவது மேட் இன் இந்தியா, இந்தியாவில உற்பத்தி பண்றது. இந்தியாவில எங்க உற்பத்தி பண்றாங்கன்னா, தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட், அதாவது பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் இன் அசோசியேஷன் வித் யாரு கூட சேர்ந்து அதை தயாரிக்காங்க, ICMR. இப்ப புதுசா ஒரு தடுப்பூசி சொல்றாங்க ஸ்புட்னிக் வி. இந்த தடுப்பூசி எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா ப்ராடக்ட். ரஷ்யாவில கேமிலியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடிமாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி அந்த மருத்துவ நிறுவனம் இந்த தடுப்பூசி ரஷ்யாவில் தயாரிச்சிருக்காங்க. அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவங்க இப்போ அந்த தடுப்பூசி நம்ம இந்தியாவுக்கு வழங்க போறாங்க. தயாரிப்பு எங்கெங்க இருந்து இந்த தடுப்பூசி கிடைக்குதுன்றது பார்த்தபடியாக இந்த மருந்து எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல கோவிஷீல்டு மருந்து எப்படி உபயோகப்படுது நம்ம உடம்புல அந்த தடுப்பூசி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தடுப்பூசியில அவங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சிம்பன்சி அதாவது மனித குரங்குல ஜலதோஷம் ஏற்படுத்தக்கூடிய நார்மலா ஒரு வைரஸ் இருக்கும். அதுக்கு அந்த வைரஸ் பேர் அடினோ வைரஸ். அந்த வைரஸ் எடுத்து, அதாவது ஒரு SARS-CoV-2 வைரஸ் இருக்குல்ல, அதாவது இந்த கொரோனா வைரஸ், அந்த கொரோனா வைரஸ் போன்ற தோற்றத்தை அந்த அடினோ வைரஸ் மேல சும்மா ஏற்படுத்தி அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறாங்க. அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள செலுத்தும் போது, ஆனா அந்த உண்மையான கொரோனா வைரஸையே செலுத்த மாட்டாங்க. அந்த உண்மையான கொரோனா வைரஸ், அந்த அடினோ வைரஸ் மேல அந்த கொரோனா வைரஸ் மாதிரி இருக்க மேற்பரப்பு அவங்க
செட் பண்ணி அதே மாதிரி அவங்க வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து அந்த வேக்சின் வந்து செலுத்துறாங்க. அதை செலுத்தும் போது நம்ம உடம்புல இருக்க இம்யூனிட்டி என்ன ஆகும், ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டபடி வந்து வேலை செய்யும். அதாவது புதுசாக ஒரு வைரஸ் உள்ள உற்பத்தி ஆயிடுச்சு, அந்த வைரஸ் வந்து நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்க வந்து ஆன்டிபாடிஸ் வந்து கண்டபடி கண்ணா பின்னான்னு வேலை செஞ்சு அந்த வைரஸ் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த வைரஸ் வந்து கொண்டு எடுத்துரும். அதுதான் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து அதுதான். ஒரு புதுசாக ஒரு வைரஸ் வந்து நம்ம உடம்பை வந்து அட்டாக் பண்ண வருது அப்படின்னா நம்ம ஆன்டிபாடிஸ்லாம் வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் வந்து அந்த வந்து வைரஸை கவர் பண்ணி அந்த வைரஸ் வந்து அழிச்சிரும், செயல்பட விடாம வந்து அழிச்சிரும். மேற்கொண்டு வந்து மறுபடியும் அதே வைரஸோ இல்லை வந்து அதே மாதிரி இருக்க வைரஸோ வந்து நம்ம உடம்பை தாக்கும் போது அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஞாபகம் வச்சிருக்கும், ஏற்கனவே இதே மாதிரி தாக்கிறதுனால அந்த மெமரியில வந்து கண்டிப்பா வந்து அடுத்த முறை அதே மாதிரி வைரஸ் தாக்கும் போது வந்து அழிச்சிரும். அந்த ஃபார்முலா வந்து இங்க யூஸ் பண்றாங்க. விஷயம் இல்ல. கோவேக்சின்ல என்ன பண்றாங்க அப்படின்னா உண்மையான கொரோனா SARS-CoV-2 வைரஸே வந்து அதனுடைய வந்து வீரியத்தை குறைக்கிறாங்க. எப்படிலாம் குறைக்கலாம், அது வந்து ஹீட் பண்ணலாம், இல்ல வந்து ரேடியேஷன் மூலமா வந்து அதனுடைய வீரியத்தை குறைக்கலாம். அப்படிலாம் வீரியத்தை குறைச்சு அதாவது டம்மி கொரோனா வைரஸ், அதாவது கொரோனா வைரஸ் பெரிய ஒரு டம்மி கொரோனா வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து செலுத்துறாங்க. இது வந்து கோவேக்சின்ல. அப்படி செலுத்தும் போது நம்மளுடைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் அந்த வைரஸ் வந்து தாக்கி அதை வந்து அழிச்சிருது. அந்த வைரஸ் வந்து அந்த நம்ம உடம்புக்குள்ள வரதுனால எந்த ஒரு எஃபெக்டுமே கிடையாது. அது வந்து டம்மி தான். என்ன மிஞ்சி போனா சளி வரும், காய்ச்சல் வரும். அப்படி வந்து வர்றது நல்லதுதான். ஏன்னா எப்போ அதாவது சளி வருது, காய்ச்சல் வருது, அதாவது நம்ம உடம்புக்குள்ள வந்து புதுசாக ஒரு வைரஸ் வரும்போது நம்மளுக்கு காய்ச்சல் வருது, நம்மளுடைய சளி வருது, பாடி பெயின் வருதுன்னா அப்பதான் வந்து அந்த வேக்சின் வந்து உண்மையாலே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸா வந்து எடுத்துக்க முடியாது. ஓகே, இதே அந்த வைரஸை செலுத்துறாங்க. அதனால நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஏதாவது அந்த வைரஸை தாக்கி அழிச்சு மேற்கொண்டு வந்து நாளைய நாள்ல வந்து அந்த கொரோனா வைரஸ் தாக்கும் போது அதே மாதிரி வந்து செயல்பட்டு வந்து அந்த இதை வந்து அழிச்சிருது, நம்ம கொரோனா வைரஸ் வந்து அழிச்சிருது. அதுதான். அடுத்தபடியாக ஸ்புட்னிக் V இந்த தடுப்பூசியில வந்து என்ன மெக்கானிசம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து 2 டோஸ் இருக்கு. 2 டோஸ்லயுமே வந்து டிஃப்ரெண்ட் தடுப்பூசி தான் போட போறாங்க. அதாவது கோவேக்சின் வேற, கோவிஷீல்டு வேற. கோவேக்சின்லயும் கோவிஷீல்டையும் வந்து 2 டோஸுமே வந்து சேம் தடுப்பூசி தான். ஆனா இதுல வந்து ரெண்டுமே வந்து வெவ்வேறு தடுப்பூசி. ஓகே, இதுல எப்படி பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு அடினோ வைரஸ் இருக்கு. அதாவது கோவிஷீல்டு பார்த்தோம் சிம்பன்ஸ் வந்து ஜலதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அடினோ வைரஸ். இது வந்து ஹியூமன் அடினோ வைரஸ். இது வந்து ஹியூமன் அடினோ வைரஸ் வந்து யூஸ் பண்ணி அதுல வந்து SARS-CoV-2 இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட்ல வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி ஸோ வந்து அதுல வந்து ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை வந்து நம்ம பாடிக்குள்ள செலுத்துறாங்க. பாடிக்குள்ள செலுத்தும் போது ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸ் வந்து அது வந்து வெளிக்கொணருது. அது வெளிக்கொணரும் போது நம்ம பாடியில இருந்து வர ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதை க்ளோஸ் பண்ணி அதை அழிச்சிருது. மேற்கொண்டு நாளைய நாள்ல வந்து திரும்ப உண்மையான SARS-CoV-2 தாக்கப்படும் போது அதை வந்து தாக்கிய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து அதுக்கு வந்து தயாரா இருக்குது. ஓகே, இந்த ப்ரொசீஜர் தான். இப்படிதான் வந்து 3 தடுப்பூசி வந்து செயல்படுது. ஓகே, அடுத்தபடியாக என்ன பார்க்கல அப்படின்னா எஃபிகசி அப்படின்னா வினைபுரியும் திறன் வந்து 3 தடுப்பூசிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல கோவிஷீல்டு வந்து எத்தனை % இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 70.4%, அதாவது 70.4% வந்து இது வந்து வினைபுரியும் திறன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கோவேக்சின்ல எவ்வளவு சொல்றாங்கன்னா 80% சொல்றாங்க. அடுத்து நம்ம ஸ்புட்னிக் V தடுப்பூசியில வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 91.6% வந்து வினைபுரியும் திறன் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து வந்து டோசஸ் எத்தனை டோஸ்ல இருக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா முன்னாடியே சொல்லிட்டேன். எல்லாத்துலயும் வந்து 2 டோஸ் இருக்கு. அதாவது கோவிஷீல்டு 2 டோஸ், கோவேக்சின் 2 டோஸ், ஸ்புட்னிக் V 2 டோஸ். எதுக்காக 2 டோஸ், ஒரே டோஸே போட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே கேள்வி இருக்கும். அந்த கேள்வி வந்து சரியான கேள்வி. அதற்கான பதில் என்ன அப்படின்னா இப்போ எடுத்த உடனே வந்து அதிக வீரியமுள்ள மருந்து கொடுத்து உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணிட முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குறைந்த வீரியமுள்ள தடுப்பூசியை கொடுத்து உங்களை வந்து இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து அதே மருந்து வந்து உங்களுக்கு கொடுக்கும் போது ஏற்கனவே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் உற்பத்தி ஆகி வந்து அடுத்து எப்படியாச்சும் கொரோனா வந்து அடிச்சு சாச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்கும். இப்ப அடுத்து வரும்போதும் ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது. அது வந்து ஞாபகத்திறன் வந்து அது வச்சிருக்குது. அடுத்து அதே வைரஸ் வரும்போது அது இன்னும் வந்து பூஸ்ட் வந்து இம்யூனிட்டி வந்து அதிகமா பூஸ்ட் ஆகும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்காக தான் வந்து இந்த ரெண்டு டோஸ் போகுது. ஓகேவா? புரிஞ்சுதா? கோவிஷீல்டு 2 டோஸ், கோவேக்சின் 2 டோஸ், இதுவுமே வந்து 2 டோஸ். 2 டோஸ்க்கு இடையில கால இடைவெளியில வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோவிஷீல்டுக்கு வந்து 4 to 8 weeks அப்படின்னு சொல்றாங்க.
ஆனால் இப்போ வந்து அந்த டியூரேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக நான் இப்போ தான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கோவிஷீல்டு வந்து தடுப்பூசி போட்டேன். எனக்கு வந்து எவ்வளோ அடுத்து வந்து செகண்ட் டோஸ்க்கு எப்போ வர சொன்னாங்கன்னா 84 நாள் கழிச்சு வந்து அடுத்த செகண்ட் டோஸ்க்கு வந்து வர சொன்னாங்க. இந்த டியூரேஷன் வந்து கோவேக்சினுக்கு எவ்வளோ டியூரேஷனில் இருக்கும் அப்படின்னா 28 days, அதாவது 4 weeks வந்து 4 weeksக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு அடுத்த 4 weeksக்குள்ள வந்து செகண்ட் டோஸ் போட்டுக்கலாம். அடுத்து ஸ்புட்னிக் வீக்கு வந்து எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னா 21 நாளுங்க. ஃபர்ஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும் டியூரேஷன் டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 21 நாட்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சைடு எஃபெக்ட்ஸ். இதுதான் எனக்கு வந்து கோவிஷீல்டு தடுப்பூசி தான் போட்டேன். எனக்கு வந்து என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, தடுப்பூசி போட்டாங்க இல்லையா, போட்ட இடத்துல வந்து வீக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு ரெட்டிஷா இருக்கும், எனக்கு ரெட்டிஷா இல்லை, ஒரு சிலருக்கு வந்து ரெட்டிஷா இருக்கும். ஆர்ம் ஸ்டிஃப்னஸ்னா இந்த ஊசி போட்ட இடத்துல வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லாத மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு இதோட தவிர ஒரு மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. இந்த தடுப்பூசி போறோம்னா செத்து போயிடுவேன் அப்படின்லாம் யாருமே வந்து நினைக்க வேணாம். தடுப்பூசி வந்து ரொம்பவே சேஃப் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு எடுத்தோடனே வந்து ஒரு பரிசோதனை எலி மாதிரி உங்களை பயன்படுத்திட மாட்டாங்க. ஒரு 3 கட்ட பரிசோதனை முடிச்சுதான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் வச்சிருப்பாங்க. அடுத்த பேஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் அதிக பேர் வந்து வச்சு வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த தேர்ட் பேஸ்ல வந்து 3ஆம் கட்ட சோதனையில வந்து இன்னும் கொஞ்சம் அதிக மக்களை ஈடுபடுத்தி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி தான். அதை பத்தின பயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்க வேணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோவேக்சின் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா, இது வந்து முக்கியமானது. இதுல என்ன சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னா இச்சிங் அண்ட் ரேசஸ் அப்படின்னா, அதாவது அலர்ஜி அந்த மாதிரி காரணங்கள் இருக்கவங்க, அலர்ஜி அந்த மாதிரி நோய் இருக்கவங்க வந்து கோவேக்சின் தடுப்பூசி வந்து போட வேணாம். அதாவது நீங்க டாக்டர்கிட்ட சொல்லுங்க. அதாவது நீங்க தடுப்பூசி போடும்போது டாக்டர் வந்து கண்டிப்பா கேட்பாங்க, ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க. பிளட் ப்ரெஷர் பார்த்து நீங்க நார்மலா இருக்கீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு தடுப்பூசி போடுவாங்க. பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா தடுப்பூசியை வந்து கண்டிப்பா வந்து போட மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேசஸ், அதாவது அலர்ஜி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் வந்து கோவேக்சின் வந்து போட வேணாம். என்னோட சஜஷன். நீங்க வந்து டாக்டர்கிட்ட சொல்லும் போது வந்து அவங்களே வந்து கிளியரா வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரெட்னஸ், அப்புறம் ஸ்வெல்லிங் அப்படின்னா வீக்கம், அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து தடுப்பூசி போடுற எல்லாருக்கும் இருக்க வேண்டியதுதான். அது போக கோவேக்சின்ல என்ன இருக்கும் அப்படின்னா உடம்பு பெயின், அதாவது பாடி பெயின் இருக்கும். அப்புறம் வாந்தி வர மாதிரி இருக்கும், ஒரு கொமட்டம், அந்த மாதிரி தலைவலிக்கும், அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஸ்புட்னிக் வீல் அப்படின்னா இதுல இருக்க சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து குறைவு தான். தலைவலி இருக்கும், உடம்பு வந்து அலுப்பா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ளூ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா காய்ச்சல் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குமே தவிர மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்காது. அதனால வந்து பயப்பட வேணாம். ஓகே, யாரெல்லாம் தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுவும் கண்டிப்பா சொல்லணும். யாரெல்லாம் போடக்கூடாது அப்படின்னா பிரெக்னன்ட் லேடிஸ், கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து போடக்கூடியதுக்கான ஒரு கரெக்டான டேட்டாஸ் வந்து இது வரைக்கும் இல்லை. அதனால வந்து கர்ப்பிணி பெண்களை வந்து போடுறது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவா இருக்காங்க. அப்புறம் ஏதாவது ஒரு நோய்க்காக வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சிவியரா இருக்கீங்க அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா போட வேணாம். வந்து விலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோவிஷீல்டு வந்து சீரம் இன்ஸ்டியூட்ல வந்து உற்பத்தி பண்றாங்க. அதாவது நம்ம மகாராஷ்டிரா மாநிலம் புனேல வந்து சீரம்ல உற்பத்தி பண்றாங்க. அவங்க வந்து எவ்வளவு விலைக்கு தராங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதாவது மத்திய அரசுக்கு வந்து 150 ரூபாய்க்கு வந்து அவங்க தடுப்பூசி வந்து கோவிஷீல்டு தடுப்பூசி கொடுக்குறாங்க. மாநில அரசுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு 25% வந்து லெஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கோவிஷீல்டு தடுப்பூசி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 600 ரூபாய்க்கு சீரம் நிறுவனம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து கோவாக்சின் வந்து பாரத் பயோடெக் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதுவும் 150 ரூபாய்க்கு தராங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 400 ரூபாய்க்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் அதர்ஸ்க்கு வந்து 1200 ரூபாய்க்கும் வந்து கோவேக்சின் வந்து தராங்க. அதாவது கோவிஷீல்டு கம்பேர் பண்ணும்போது கோவேக்சின் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்புட்னிக் வீல வந்து இப்பதான் வந்து அரைவ் ஆக போகுது. இந்த நெக்ஸ்ட் வீக்ல இருந்தா வந்து ஜூன்ல இருந்து தான் வந்து ஸ்புட்னிக் வீ வந்து நம்ம நாட்டில் வந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அது எவ்வளவு அமௌண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது $10 சொல்றாங்க. அதாவது காமனான அமௌண்ட் வந்து $10. நம்ம இந்திய மதிப்பு படி வந்து ஒரு டாலருக்கு வந்து 72.48 ரூபாய் இன்றைய கணக்குப்படி. அப்பெல்லாம் 724 ரூபாய். அதை வந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளவுக்கு தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா 995
995 ரூபாய் 40 பைசாவுக்கு வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து கிடைக்குது அந்த தடுப்பூசி. ஓகே, இதுதான் வந்து எல்லா விவரங்களும். அதாவது 3 தடுப்பூசி இருக்கிற தயாரிப்பு, எப்படி வந்து அந்த மருந்து வந்து எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுது, அதோடைய வினைபுரியும் திறன் எப்படி இருக்கு, எத்தனை டோஸ் இருக்கு, எப்படி டோஸ்க்கான டியூரேஷன் எப்படி, அதனுடைய டெம்பரேச்சர் வந்து எந்த டெம்பரேச்சர்ல வச்சு பாதுகாக்கலாம், என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும், என்னென்ன விலை, அது எல்லாமே பார்த்துட்டோம். இவ்வளவுதான் இந்த தகவல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிரோஜனம் உள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் டாக்டர் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச்.